முருகாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமி மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பாண்டிச்சேரி காலன்றலாம். செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா அருள் தந்தாய் முருகையா. இன்னொரு முறை இன்னும் 2 முறை காலன்றாங்க. நான் வாரேன் முருகையா செந்தூர் கந்தையா. வரலாம்ப்பா. என்னப்பா நீங்கள் வந்து உட்காந்தோட செந்தூர்லேருந்து முருகப்பெருமான் வராரு. முருகன் எங்கடா இருக்காரு? அப்படியா? ஒவ்வொரு நாள் அவரை வழிபடுறீங்களா? அதனால் உனக்கு இந்த ஐப்பசி சஷ்டி விரதத்துக்கு பிறகு ஒரு ஆம்பளை பையன் ஜனனமாகுவான். பிறக்கிற பையனுக்கு கந்தவேலன் அப்படின்னு பேர் வை. கால் சொல்லுங்க. வாப்பா பக்கத்தில் இந்தா. முதல்ல குழந்தை வரத்தை பிடித்துக்கொள், வெற்றி அடைவாய். உன் பிஸ்னஸில் நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றி உன்னை வாழ வச்சு தரேன்டா. ஆவணிக்கு பிறகு பண்ணு, ஆனந்தமடைவாய். வாமா பக்கத்தில். அடுத்து இன்னைக்கு உத்தரவு அவ்வளோதான்டா, சரியாயிடும். அதே பாண்டிச்சேரி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யாரம்மா? வாமா சாப்பிட்டு போண்டா தம்பி. என்னம்மா பிள்ளை? காலில் வந்துட்டு வாங்க. முற்றுமேன் கோடையுடையாள் முற்கனி சாருடையாள் தித்திக்கும் தேன் பாகில். உங்கள் வீட்டு பக்கம் போனேன், மாரியம்மன் ஒரு தெய்வம் வருதா? இருக்கா? சரி, உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்திக்கிட்டா போதுமா? அவனுடைய மனநிலைகளும் மக்கள் கொஞ்சம் பக்குவப்படாமல் இருக்குது. நிறைய பணங்களால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் கிரகங்களை போய் சனி பகவானுடைய பார்வையால் இவ்வளோ நாள் அந்த கல்யாண விஷயம் தடையாக போச்சு. புரியுதா? இதோ இந்த ஆவணியில் நல்ல காலம் வந்து அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க வெற்றி உண்டு. புண்ணியமடைவாயம்மா. எங்கள் தொழில் நஷ்டமும் கடனும் தீரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கால் வந்து. நீங்கள் யாருமா? நில்லுங்க. நின்றுக்காங்க, பேராதீங்க, நில்லுங்க. உன் தொழிலை போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக கொஞ்சம் மன கஷ்டமும் கடனும் பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் இடம் எதுவும் நம்மளை விட்டு பறிபோயிருமோங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குப்பா. உன் கடனை தீர்த்து நிம்மதியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. வா, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. வேறு என்னப்பா வேணும் உனக்கு? இந்தா பணம் தந்துட்டேன், தக்க நல் மனதையும் தந்துட்டேன். உன் மனத்துக்கு கட்டுப்பட வச்சு அந்த கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். விற்று தந்துடுறேன், கொண்டு போய் வை. கருப்பசாமிக்கு அதான் இடம் எதுவும் பறிபீருமோன்னு நினைக்க, ஆனால் விற்று தரேன். இப்போ கால் வந்துட்டோம். திருமணம் பற்றி கேட்டு வந்தது யார்? வாடா தம்பி. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பக்கத்தில் வந்து உட்காரணும், எட்டி ஊதி தர முடியாது. என்னாச்சு? கல்யாணம் முடிக்கணுமா? வயசு எத்தனை உனக்கு? என்னடா வேலை பார்க்க? கால் வந்துட்டு வா. அம்மா நீ உட்காரு. வாப்பா. கட்டுமனைக்கு போனேன். இதுவரை உழைத்த முதல்ல பல நஷ்டங்கள் ஆகிடுது.
சில நண்பர்களால் கொஞ்சம் பணங்கள்லாம் ஏமாந்துருப்பேன் நீ, உண்மையா? அதெல்லாம் மீட்டி தாரேன். இந்த வருடத்தில் உனக்கு கல்யாணம் முடித்து புதிய வீடு மனையோடு வாழ வைக்கிறேன்டா. இந்த சக்தியோடு வாழ்வார், நினைத்து நிறைவேறும். அது நீ மட்டும் கட்டலையே, நீ துணையாயிரும், உனக்கு புண்ணியம் கிடைக்கும். போ இல்லை சத்தம் அவ்வளோ. உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், சரியான உறக்கமே வரமாட்டுக்க. உன் வீட்டுக்குள்ளே பிள்ளையார் ஒன்று இருக்குது, ஆனால் வீட்டில் போய் பார்த்தா ஓயாத வாக்குவாதமும் பிரச்சனையும் தகராறும் நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், எல்லாம் மனமாறி நிறைய பணங்களை இழந்து மனமே அடைஞ்சி 3 வருஷமாக குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கால் வந்துட்டுலாம். சூறை காற்று வீசினால் யாருக்கு யாருக்குமா ஆப்ரேஷன் நடந்துச்சு? என்ன அப்படியா? அடுத்து அவளை பற்றி என்கிட்ட கேட்க வேண்டாம். என்ன கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன், இந்த கஷ்டத்தை தீர்த்து உனக்கு பணம் தரேன். இந்த அப்படி நல்லா ரோடு. கடலூர் கடலூர் என்கிட்ட இருப்பதில்லை. இன்னொருத்தர காலம் அறவரை ஆளுலாம் கடிக்கிறேன். அங்காளம்மா எங்கே இருக்காப்பா? நான் கருப்பசாமி. ஓயாமல் என்கிட்ட வந்து அழுதுகிட்டே இருக்கு. என்ன விஷயம்? எனக்கு ஏன் இப்படி ஒரு சித்திரவதையை கொடுத்த? இப்படி இருக்கிறதுனால எனக்கு கல்யாணமே முடிக்காமல் இருந்திருக்கிறாங்க. என்னை பிடிச்சி மாவா ஆட்டுதியப்பா, நான் உனக்கு பிள்ளையாக இருந்து எனக்கு என்னப்பா கிடச்சிது? அப்படிலாம் புலம்புதியாங்களா? கால் விட்டுவா. இப்போ உன் மனைவி மக்களை ஒன்றா சேர்த்து வச்சா போதுமா? இந்தா இந்த குழப்பத்திலேருந்து உன்னை விடுதலையாக்கி ஒன்றா வாழ வச்சு தரேன். வெற்றி உண்டு, மன்னிச்சு முன்னேற்றம் கிடைக்கும். கருப்பசாமிக்கு அதே கடலூர் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. என்னம்மா உங்கள் பிள்ளைக்கு என்னம்மா வேணும்? வா கால் வந்துட்டு வா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. உட்காரலாம். இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்காளா? ஏன் ஒத்துக்கிட மாட்டேக்க? மனதுக்குள்ள குழப்பமா இருக்கா? நீ ஒரு தடவை கால் வந்துட்டு வா, நீ உட்காந்துக்கா. வா. சொந்த பந்தங்களில் ஏற்படக்கூடிய தப்பு என்னன்னு சொன்னால், உறவு முறை உள்ள வீட்டில் நாங்கள் பெண்ணும் கொடுத்துருந்தோம்னு சொல்லி சும்மா அறியாமல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பேசிடுவாங்க. காலமும் பருவமும் வந்திருக்கும் பொழுது பொருந்தாமல் போயிடும். ஆனால் அந்த பிள்ளையுடைய மனத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கும்? நம்ம இந்த வீட்டுக்கு தான் வாழ போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை தானாக உள்ளத்தில் தோன்றிடும். கடைசியில் அது என்ன செய்ய? நிம்மதியை கெடுக்கும். அவங்க குடும்பம் ஒத்து வராது. எப்படி காலம் போக போக சம்பந்தக்காரங்களுடைய மனநிலைகள் வந்து பக்குவப்படாது. அந்த பக்குவம் குறைஞ்ச உடனே அங்கே பெண்ணு கொடுக்க வேண்டாம்னு நீ முடிவு எடுப்பேன். ஆனால் உன் பிள்ளை மனத்துக்குள்ளே இருந்த மனத்தை எப்படி மாற்றுவேன்? முடியாது. குற்றமெல்லாம் நீங்கள் தான் பண்ணி அவ செய்யலை. புரியுதா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அதனால் பொம்பளை பிள்ளையை பற்றவங்க யாராலும் தான் வாய் அடக்கி இருந்து பழகுங்க. என்னப்பா சரியானப்பா? அது ரொம்ப முக்கியம். இப்போ சொந்த பந்தத்தில் கல்யாணம் முடிக்கணுமா, வேறு இடத்துல கல்யாணம் முடிக்கணுமா? உனக்கு பக்கத்தில் வா. சொந்தத்தை மற. தாத்தா கருப்பசாமி உனக்கு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்து தரேன், சந்தோஷமாக வாழ்வேன். 3 மாதம் பொறுமையாக இரு. யாருக்கு எந்த பதிலும் உறுதி நீ சொல்லாத. என் மேலே பாரத்தை போட்டு சந்தோஷமாக இருப்போம். கருப்பசாமிக்கு பாப்பா கால் வந்துட்டு வா. வெற்றி அடைவாய் செல்லக்குட்டி. வயிறார சாப்பிடு போ. அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம்மா. என்னடா வேணும் தம்பி? அப்படியா? கண்ண முடு. கால் வந்துட்டு வாப்பா.
ஆஞ்சநேயா. இப்போ ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குப்பா? கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஆனால் அந்த எல்லையில் அந்த சாமி வரார். 3.25 ஆண்டுகளாக உங்கள் வீட்டுக்குள்ளே கடன்களும் மனவேதனையும் பிள்ளைகளுடைய மன அமைதி குறைஞ்சி இருந்துக்கிட்டு இருக்காங்க. செய்வன வைவனையெல்லாம் ஒன்றும் நடக்கலப்பா. இது சாதாரணமாக இயல்பான நிலைகள். இந்த நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றி வாழ வச்சு தந்தால் போதும்ல. வீடு வாசல் எல்லாத்தையும் நிலைக்கும்படி செஞ்சு தரேன். கவலைப்படாமல் இரு, கடனை தீர்த்துருவோம். கால் வந்துட்டுவான். வீடு நிலம் சம்பந்தமாக யாருப்பா வந்தது? கடலூர்லேருந்து நிலம் சம்பந்தமாக வெற்றிவேல் முருகனுக்கு இந்தாப்பா வெற்றி ஆக்கித்தாரேன். இந்த அப்படி கபடி. திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? சாப்பிட்டு போயா தம்பி? நானும் நினைச்சேன். யாருக்கு கல்யாணம்? என்ன பேர் பிள்ளை பேர்? பக்கத்தில் வாங்க. பையன்கிட்ட கல்யாணத்தை பற்றி கேட்டீங்களாப்பா? என்ன சொன்னாங்க? அப்படியா? பையன் இஷ்டத்துக்கு பெண் பார்த்து கல்யாணம் முடிப்போமா, நம்ம இஷ்டத்துக்கு முடிப்போமா? அதில் உள்ள தடைகள் பிரச்சனைகள்லாம் அவனுக்கு இருக்குது. தை மாதத்தில் உன் பையனுக்கு கல்யாணம் நடந்துடும். வெற்றியாக்கி தரேன். எல்லா குறைகளும் நீங்கிடும். இந்தா மகிழ்ச்சியாக நேர்மையானவன் நீ. உன் உள்ளம் உண்மையாக உயரும். இந்தா நம்ம கிளையிலேருந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். ஆச்சிரும் போ. கருமசாமிக்கு கருமசாமிக்கு விழுப்புரம் 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 விழுப்புரமாப்பா. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? என்னடா தொழில் தம்பி? காலன்னு சொல்லலாம். முருகா சங்கீத மேகம் மூன்றாண்டு காலங்களாக நிறைய பணங்களை வேலைக்காக பணத்துக்காக நிறைய செலவழித்து நஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்கள்லாம். உண்மையா? சில நம்பிக்கை துரோகிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள். உண்மையா இல்லையாடா? அதனால் அரசு எங்களுக்கு உத்தியோகம் கொடுக்குமா இல்லாட்ட புதுமையாக தொழில் ஆரம்பித்து நாங்கள் நல்லா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலை உன் உள்ளத்தில் தோன்றிவிட்டது. கால் ஒன்றுவா. கொஞ்சம் அமைதியா இருங்க. உனக்கு ராஜ உத்தியோகம் உண்டுடா. இந்த ஆண்டில் உனக்கு கிடைக்கும். கிடைக்கும்னு சொல்லிட்டேன். என்னடா எக்ஸாம் பற்றி பேசுகிறேன்? இந்த ஆண்டில் உனக்கு கிடைக்கும். ஜெயிச்சு மாத சம்பளத்தை கருப்பசாமி கொண்டு சேர்த்து வா பக்கத்தில். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வெற்றி ஆகிடுதுப்பா. நல்லா இருக்கு. இந்த பணம் வேணுமா? இந்த பணம் சரிதான். அவன் மனத்தில் என்ன தோணுச்சு அப்படி கூப்பிட்டுட்டீங்க. சந்தோஷமாக இருக்கட்டும். அடுத்து கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க. அடுத்து குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க யாருப்பா? குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? கால் வந்துட்டோமா? இப்போதைக்கு வேண்டாம். 3 மாதம் பொறுத்து செய்யலாம். ஆனால் அவங்கள மறுத்து வேண்டாம்னு சொல்லிடாத. சரின்னு சொல்லி வச்சுக்கா. 3 மாதம் பொறுத்து நம்ம முடிவு எடுப்போம். கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இவங்கெல்லாம் திருப்தி இருக்கு. 3 மாதம் பொறுமையாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். கால் வந்துட்டோமா? டாக்குமெண்ட் இடம் சம்மந்தமாக யாருக்கு மன வருத்தம்? ஆமாம். என்னம்மா டாக்குமெண்ட்டு? அங்கே இருந்துக்காங்க. வரேன். டிங் டிங் டிங். வனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். உங்கள் அப்பாங்க? சரி கால் வந்துட்டு வா.
இப்போ உனக்கு நிலையான தொழிலையும் காட்டணும், திருமணத்தையும் நடத்தி தரணும். கொஞ்சம் குடும்பத்தில் பணம் சம்மந்தமான நெருக்கடியும் மனவேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்தால் போதும்லா. வேறு என்னடா வேணும்? பக்கத்தில் வா. கல்யாணம் நடக்காது என்று சொல்லி சில ஜாதக தடைகள் உனக்கு இருக்குது. சில மனிதர்களால் இடைஞ்சலும் நடக்கு. அந்த இடைஞ்சலை நீக்கி வெற்றிகரமாக தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும். கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். நிலைத்து விடுவான், ஆனந்தமாக இருப்பான். புண்ணியம் அடைவாய் மகனே, வாழ்க. சாப்பிட்டு போங்க, அடுத்து பேசுவாது. கால் விட்டுவாங்க. பணம் இருக்கு, அக்ரிமெண்ட் இருக்கு, டாக்குமெண்ட் இல்லை. பணத்தை கொடுத்ததுக்கு அக்ரிமெண்ட் வச்சுருக்கீங்களா? அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கு என்ன எழுதி வச்சுருக்கேன். எழுதிய டாக்குமெண்ட் தான் இருக்குது. ஆனால் அந்த மண் நிலம் சம்மந்தமான ரெக்கார்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு வரல. அப்படி தானே? கால் வந்துட்டுவாங்க. அது ஏன் இல்லை தெரியணும்னா 1 2 3 4 5 6 7 8 9 17 வீட்டுக்கு இல்லை. எத்தனை வீட்டுக்கு இல்லை? 17 வீட்டுக்கு இல்லை. அதில் உங்களுடைய பகுதியும் லிங்கில் தான் இருக்குது. இந்த வாரத்தில் அதனுடைய விஷயத்துக்கு அவங்க முடிவெடுத்து தெளிவாக வச்சுருக்குறாங்க. ஆனால் உனக்கு ஏற்பாடு பண்ணவன் ஒழுங்காக முயற்சி பண்ணுறான். ஆனால் செய்ய வேண்டியவங்களுக்கு அது போய் சேர்ந்தாச்சுன்னா ஒழுங்காக வந்து சேர்ந்துடும். கால் வந்துட்டுவான். நல்ல பாசையா? அடுத்து வேலை என்ன வேணும்னு கேட்டுக்கா. என்ன வேணும்? இந்தா அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை மீட்டி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். புண்ணியமாக இருங்க. என்னடா தொழிலே? நிறைய ஆட்கள் உன்னை கூப்பிடுவாங்க. போ, அசத்து ஓடு. கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையின் தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். காதலிக்க நேரம் இல்லை. இதெல்லாம் எனக்கு எதுக்கு? நான் சோசியமையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பையன் எங்கே இருக்காரு? பையனா பொண்ணா? எங்கே இருக்காரு? அப்படியா? கல்யாணம் முடிக்க சொன்னாரா? எப்படி பொண்ணு பார்க்க சொல்லிட்டாரா? கரெக்டாக கேட்க சொன்னாரோ? அப்படியா? சரி, கால் வந்துட்டு யார் அது? வேண்டாம் சொல்லுங்க. எல்லாரும் பிழைக்கணும்லாப்பா. எண்ணெய் கடைக்காரனும் பிழைக்கணும், விறகுக்காரனும் பிழைக்கணும். உண்மையா இல்லையா? ஆண்டவன் எல்லாருக்கும் படி அளக்கணுமா? உண்மையா? என்ன வா பக்கத்தில். இதுவரை கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. பிள்ளைகளங்க பக்கத்தில் வா. ஒரு பிள்ளைக்கு சனி பகவானுடைய கிரகங்கள் இருக்கனால 3 வருஷமாக ஆட்டாத ஆட்டுவங்களை ஆட்டி வச்சுட்டான். ஒரு நாள் வண்டியிலேருந்து கீழே விழக்கூடிய நிலைமைகளையும் உருவாக்கிட்டான் உனக்கு. அதனால் பகவானுடைய கருணையை வர வச்சு உன்னை காப்பாற்றி தரேன். கண்ண மூடி சனி பகவானை பிரார்த்தனை செய்து பார்க்கலாம். நீலாம்பரதாரி, உன் நெஞ்சம் நெகிழ இந்த மகனை வாழ வைப்பாயாக. எந்த தடையில்லாமல் வாழ வைக்கிறேன்ப்பா. வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. சாப்பிட்டு போங்க தங்கங்களே, சாப்பிட்டு போங்க. கர்மசாமி எங்களுடைய பணமெல்லாம் நஷ்டமாயிடுது. அதெல்லாம் எப்படி திரும்ப கிடைக்குமான்னு கேட்குறாங்களே. யாருப்பா? பண விஷயமாக கேட்டு வந்தது யார்? சொத்து சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? கூட பெரியவங்க யாருமே வரலையா? வாங்க பெரியப்பா. பெரியப்பாங்க வாங்க. வரணும்ல, பொம்பளை பிள்ளைய தனியாக எப்படி விடுறது? உட்காருங்க. என்னப்பா செய்யணும் இந்த பிள்ளைக்கு? புருஷன் எங்கே இருக்கான்? சொன்னால் வருத்தப்படுவியா? தெரிஞ்சது தான் சாமி சொல்ல போகுது. புதுசாக என்னது சொல்ல போகிறாருங்கய்யா? உன்னை சேர்த்துக்கிட வைக்கணும், அவ்வளோதான விஷயம். அவன் என்னவும் பழகிட்டு போகிறான், நமக்கு என்ன விஷயம்? கெட்டின முறைக்கு உன்னை மனைவியாக வச்சுக்கணும். போதுமா உனக்கு? அப்படியா? சேர்ந்து வாழ வைக்கணும் உனக்கு. நான் சொன்னது நீ உன் பாணின்னு சொல்லுது, நான் என் பாணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே வேறு இடத்துல மனது குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். கால் வந்துட்டு வா. கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கு மகளே. பக்கத்தில் வா. வாழ்க்கையை பிரியாமல் காப்பாற்றுறேன், உன்னை ஏற்றுக்கிட வைக்கிறேன். என்ன
நீ அப்படியே கட்டாயப்படுத்தி என்னைய கூப்பிட்டாலும் ஊர் உலகத்துக்குத்தான் நீ எனக்கு பொண்டாட்டி. என் மனசார உன்னை ஏற்க மாட்டேன்டி, உன்னை பாடா படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டான். புரியுதா? அதனால் உன்னை எப்படியாவது நிம்மதி ஆக்கிடுறேன். சந்தோஷமா இருப்போ. அடுத்த எனக்கு செய்வன வைக்க தெரியாது. இப்போ எனக்கு அவங்களுக்கு எதுவும் தண்டனை கொடுக்க வைக்க முடியாதும்மா. ஆளை விடுமா, உன்னைய வாழ வைக்க முடியும். என்னம்மா உண்மையா இல்லையாம்மா? அதோட கர்பசாமிக்கு 2 3 4 5 6 7 8 9 சரி 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 சரி. கோம்பை கோம்பை முத்துக்கள் சிரிப்பல்லவோ. கோம்பை அம்மா உனக்கு காலன்ட்டு வரலாம். தேனி மாவட்டம் கோம்பை. கரெக்டு. யாரெல்லாம் வந்திய? வெரி குட். உன் கட்டுமனைக்கு போனேன். கர்மங்கள் விலகக்கூடிய நேரங்கள்லாம் வந்தாச்சு. அதனால் உன் பிள்ளைக்கு ஊர்மைக்கு கல்யாணத்தை நடத்தி நான் ஆனந்தமாக நடத்தி தந்துருந்தேன்ப்பா. வீணாக ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் மோதிக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டுக்கிட்டு நம்ம தலை உறிஞ்சி வந்துடக்கூடாது. கருப்பசாமி சொன்னால் சொன்ன மாதிரி நடத்திடணும் அப்படிங்கிறது உன் எண்ணம். நான் அப்படியே நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. அதனால பெண் வீட்டிலிருந்து நற்செய்தியை உன் செவிக்கு நான் வர வைக்கிறேன். அப்பொழுது கேட்டு அந்த கல்யாணத்தை ஆனந்தமாக நடத்துவோம். வெற்றி உண்டுப்பா. இந்த சந்தோஷமாக நடத்துகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கு. கர்பசாமி 1க்கு 2 கட்டினேன். எனக்கு ஒரு பிள்ளையும் இல்லையே. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எத்தனை முன்னாடி என்னாச்சு? 2. கால் வந்துட்டுவாங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குழந்தை தோன்றி தோன்றி மறையுது, நிலைக்க மாட்டேங்குது. இதற்கு அடுத்து இந்த குழந்தை பெறக்கூடிய சக்தி எங்கள் உடம்புல இருக்கா? இல்லை கர்பசாமி நீ அதிசயமாக எதுவும் விஞ்ஞானத்து மூலமாக குழந்தை தர போறியா, அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்து நாங்கள் எங்கள் காலத்தை ஓட்டட்டுமா அப்படின்னு ஒரு குழப்பமான உள்ள உன் உள்ளத்தில் இருக்குது. கால் ஒன்று. எண்ணங்களாலே பாலங்கள் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா. இந்த கேள்விக்கு ஆவணி மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் பதில் கிடைக்கும். அந்த பதில் ஏன் அவ்வளோ நாள் என்ன கர்பசாமிக்கு? ஏன் அதை உடனே சொல்லிட்டா என்ன? உன் மனைவியினுடைய கற்பத்தில் ஒரு புதிய சக்தி உருவாக போகுது. அந்த சக்தி உருவாகி வளர்ச்சி ஆவதற்கு ஆவணி 18ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. அதற்கு பின்பு அதனுடைய விளைவு என்ன என்பதை கேட்டு தெளிவாக்குவோம். சனி பகவானுக்கு 3 சனிக்கிழமை விளக்கு போட்டு வா, வெற்றியாகி தாரேன், ஜெயிப்போம். இந்தா உனக்கு பணங்கள் நிறைய வந்து சேரும், கஷ்டங்கள் தீரும். நல்லா கர்பசாமிக்கு அதே கோம்பை எல்லை. என் உடலாலும் உழைப்பாலும் நான் பாடுபட்டும் எனக்கு எதை எடுத்தாலும் கஷ்டமாக இருக்குன்னு ஒருத்தன் கேட்குறான்ப்பா. அப்படியா? யாருக்கு கல்யாணம் நடக்கணுமா? யாருக்காது நடக்கணுமா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வேண்டியதுனா போ. பழனியாண்டவா அப்பா பழனியாண்டவா, காவடிகள் தேடி வரும் பழனியாண்டவா. பழனிமலை போயிருக்கேனே, ரொம்ப நாள் ஆச்சு. பையன் போயிருக்காரா? பழனிமலைக்கு காவடிக்கு மயில் தொகை தாரமுன்னு வேண்டுதலை பண்ணிக்கா. அவனுக்கு கல்யாணத்தை நான் வெற்றியாக்கி தாரேன். ஐப்பசிக்கு பிறகு திருமண விஷயம் நடக்கும். இழந்து போன பணமெல்லாம் வந்து சேரும். வேறு என்ன வேணும்? தொழிலை உருவாக்கி தாரேன், வெற்றியாக நடத்தி தாரேன். இன்னையிலிருந்து தொடங்கும், தொட்டது தொடங்கும். அடி சம்மு. தலைவன் தலைவி கோம்பை பகுதியிலிருந்து தலைவன் தலைவி கால் வந்துட்டு வரலானே.
கோல மயில் போல் நீ வருவாயே. என்ன வேணும்? என்ன செய்யுதுப்பா? நல்ல நிமிந்து உட்காரு, கண்ணை முடிக்கா. தலை, கழுத்து, இடுப்பு போன்ற இடங்கள் அதிகமான வலி எடுக்கு. அதே மாதிரி சோர்வுத்தன்மை தோன்று ஓயாமல் படுத்துக்கிடணும் போல எண்ணம் தோன்றுது. பழைய மனிதனை மாதிரி உற்சாகமாக எனக்கு இருக்க முடியலை. அதனால் டாக்டர்கிட்ட போனால் உடம்பெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுதாங்க. இது நிச்சயமாக செய்வன சம்பந்தமான கோளாறு தான்ங்கிறது மனத்தில் உருவாகி கருப்பசாமியை கேட்டால் தெளிவாகுங்கிற நோக்கத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வாங்க. இந்த நோயை இனி வரவிடாமல் காப்பாற்றி தாரேன். வேற என்ன வேணும்? ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த விவசாயத்தில் இந்த கனியை கொண்டு போடு. ஏன் போட சொல்லோம்னா, உன் விவசாய இடத்துல தகடு எழுதி வச்சுருக்காங்க, அதை நீக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. கால் வந்துட்டுவானே தங்கண்ணே. கல்யாணம் வச்சுருக்கேன். நிர்ணயிச்சாச்சா? வெற்றிகரமாக நடக்கும், சந்தோஷமாக நடத்துவேன். இன்னொரு தரம் ஓடும் மேகங்களே. வண்டியில் ஓட்டுவியா? வண்டியை ஓட்டினே, வாழ்க்கை வண்டியை ஒழுங்காக ஓட்டலையேப்பா. மோட்டார் வண்டியை ஓட்டின அளவுக்கு வாழ்க்கை வண்டியை ஓட்டலையே. இதுவரை ஓட்டியதுக்கெல்லாம் கடனும் கப்பியுமாக தான் வந்திருக்கும். வீட்டில் ஒன்றும் நிலையானது இல்லை. அதனால் வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் மனவேதனையும் இல்லை. அந்த வழி 3. 1, தொழிலால் நான் முன்னேறத, என் பிள்ளைய படிக்க வச்சு என் இஷ்டத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு தெளிவான விடையும் கிடைக்கல. என் மனைவியினுடைய ஆரோக்கியம் சொந்தமான விஷயத்தில் என் உள்ளம் கொஞ்சம் குழப்பமடைந்திருக்கு. அதுக்கும் எனக்கு தெளிவு கிடைக்கல. அதனால் நான் முன்னேறுவதற்கு எதுவும் தடைகள் இருக்கா இல்லையா, இல்லை சும்மா இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு, இதுக்கு என்ன விடைங்கிறது எனக்கு தெரியணும்னு உறுதியாக கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் ஒவ்வொரு கனி கொடுக்குறேன், ஒரு வாக்கு கொடுக்குறேன். அவனுக்கு எப்போ முழுமை பெறும் என்பது உண்மை எனக்கு தெரியும். நல்லா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி உன் வீட்டில் இருக்கேன். அதே மாதிரி இடைப்பட்ட காலத்தில் 9 ஆண்டுகளுக்குள்ள உயிருக்கெல்லாம் ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு உன் குடும்பத்தில் நிறைய கண்டங்கள் நடந்து போச்சு. அதுக்கெல்லாம் செய்வனை வினைகள் ஒரு பக்கம் காரணம், கிரகங்கள் ஒரு பக்கம் காரணம். இடையில கடை தேறி உன்னுடைய வாழ்க்கை இப்போ தேறி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் குறையில்லை என்றாலும் உடல் ஆக்கத்தால் கொஞ்சம் குறைகிறதுக்கு, அதில் மீண்டும் இந்த வலி வேதனைகள் இல்லாமல் காப்பாற்றி வருமானத்தை பெருக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. சசரிரி சசரிரி சசசரிரி கம பாபம். இந்தாப்பா, இதை உன் தோட்டத்தில் போடுறா. பொன்வெளியும் பூமியாக மலரும். இதை வீட்டில் வை. நிறைந்த செல்வமும் ஆரோக்கியமும் பெருகும். படிப்பு வெற்றியாகும். அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஆனந்தம் அடைவாய். போ. தேனி மாவட்டத்திலிருந்து பெண்ணடியாள், என் தோட்டத்து பிரச்சனை எனக்கு தீரறியே ஏன்? வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு பத்திரிய லங்கேராம்பு பம்போல் சிவந்து போச்சுதே ஏன் ராசாத்தி. வரலாம். வளவளா வைக்கப்படப்பெல்லாம் பேசக்கூடாது கருப்பசாமி. வெட்டொன்று துண்டொன்னு பதில் சொல்லுன்னு கேட்காமலா? கால் வந்துட்டு வா. பத்தியா கோர்ட்டில் முடிவு வேணுமா, என்கிட்ட முடிவு வேணுமா? இப்போ உனக்கு பணம் வேணுமா, இடம் வேணுமா? பணம் தான் வேணும். இந்தா
3 மாதத்தில் உனக்கு பணத்தை தந்து ரெக்கார்டை கழித்து தூர எறிஞ்சிருவோம். போ, நல்லா இரு, பணம் தந்தாச்சு, போ. நீ பேசுகிற மாதிரி தான் நானும் பேசணும்.